ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான மீன் குழம்பு, அதாவது அரைச்சி விட்டு மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை நம்ம பொதுவாக மசாலாலாம் அரைச்சி செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எந்த மீன் வாங்கினாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குற மாதிரி தான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 10 வரமிளகாய் கிட்ட நான் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கோங்க. இது நான் கொஞ்சம் காரமான மிளகாய் சேர்த்துருக்கேன். ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க. மிளகாய் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 2 தக்காளி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி வதங்குற அளவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்கி வரட்டும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அது கூட 1 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். மிளகு சீரகத்தை கண்டிப்பாக எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கக்கூடாது. தக்காளி வெங்காயம் மிளகாயெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் மிளகு சீரகத்தை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா வதங்கி வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸி பவுலுக்கு மாற்றி ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மீன் குழம்பு வைக்கும்போது எப்போதுமே இந்த மாதிரி அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மீன் உடையாமல் எடுக்க முடியும். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 5-6 சின்ன வெங்காயம் நான் முழுசாக சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பில்லை. வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி 2 தக்காளி வதக்கிட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு தக்காளி மட்டும் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மஞ்சள் தூள் சேர்க்கலை. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இது கூட கலருக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். நான் காரத்துக்காக மிளகாய் சேர்த்துருக்கேன். ஸோ நீங்கள் மிளகாய் தூள் சேர்க்கும்போது மட்டும் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மிளகாய்த்தூள் மல்லித்தூள் நல்லா அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது அது கூட சேர்த்துக்கலாம். நான் மிக்ஸி ஜாரை நல்லா அலசிட்டு அந்த தண்ணியை அது கூட சேர்த்து வதக்கியிருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி இதில் சேர்த்துடக்கூடாது. ஃபஸ்ட்டு இந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு மட்டும் நல்லா வதங்கி வரட்டும். அது கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குழம்பு திக்காக வேணும்னா அதுக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க. தண்ணியாக வேணும்னா அதுக்கு தகுந்தாப்புல தண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நான் மாங்காய் துண்டுகள் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீன் துண்டுகளை சேர்த்துக்கலாம். மீன் துண்டுகள் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் கரண்டி வச்சு உடனே ரொம்ப கிளறிடக்கூடாது. லைட்டாக அந்த மாதிரி பண்ணிங்கன்னா போதும். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துலேயே மீன் நல்லாவே வெந்து வந்துடும். அதுக்கு மேலே வெந்திங்கன்னா உங்களுக்கு மீன் நல்லா உடஞ்சி போயிடும். இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மீன் குழம்பு நல்லா பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ சூப்பரான ஒரு அரைச்சி விட்ட மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.